தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/2/2026 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம், மாலை 4:54 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 4 வகையான பக்திகள் உண்டு. பக்தினா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மனம், வாக்கு, உடல் இவற்றால் இறைவனை வழிபடுவதற்கு பெயர் பக்தி. மனதாலையும் வழிபடணும், வாக்காலையும் வழிபடலாம், உடலாலையும் வழிபடலாம். இப்படி வழிபடுவதில் இறைவனுடைய பெருமைகளை நாம் சிந்திக்கிறோம் இல்லையா, அது மனதால் வழிபடுவது. பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருநின்ற ஊருங்கிற ஊரில் பிறந்தவர். அவர் மனதாலேயே கோயில் கட்டினார். அதை பற்றி உங்களுக்கு பெரிதொரு முறை உங்களுக்கு சொல்லணும். மனதாலேயே கோயில் கட்டி அங்கே சிவபெருமான் குடியேறுவதாக சொல்லி மிகப்பெரிய ஒரு புராண வரலாறு கூட உண்டு. அப்படி மனதிலே நாம் இறைவனை சிந்தித்து கொண்டிருந்தாலே அதற்கு பெயர் மனதால் செய்யும் பக்தி. இறைவனுடைய சிந்தனையை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்வது. சரி, இறைவனுடைய திருப்புகளை வாயார பாடுவது இருக்கிறதே, அது வாக்கினால் செய்யும் பக்தி. ஒரு ஆலயத்துக்கு போறான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளின்னு ஒரு பாடல் படிக்கிறான். இப்படி படிக்கின்ற பொழுது இறைவன் புகழை பாடுறான். அப்படி பாடுவதனாலே வாக்கினால் செய்கின்ற பக்தியாக அது வருகிறதாம். அதற்கு பிறகு ஆலயத்தை சுத்தம் செய்கிறோம், ஆலயத்தை வலம் வருகிறோம். உளவார பணிகள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி உளவார பணி செய்வது என்பது உடலாலே செய்கின்ற பக்தி. இந்த பக்தியில் எந்த வகையான பக்தியை வேண்டுமானாலும் நாம் மேற்கொள்ளலாம். இறை பக்தி நமக்கு இருந்தால் இறை தேடுவதோடு இறையும் தேடி என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள். அப்படி இறை வழிபாடு நமக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே சந்திரன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் வரவேண்டிய நாள். நீங்கள் இன்றைக்கு எதை செய்ய நினைத்தாலும் அந்த நேரத்தில் செய்ய இயலும். காரணம், உங்களுக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில். லாபஸ்தானம் பலம் பெற்றாலே பொருளாதாரத்தை பொறுத்தி கவலை இல்லை. எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்தியாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களை சந்திப்பால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். இன்று உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பாராட்டு கூட நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய பணி சிறக்க பாராட்டுகளை கிடைக்கப் போகின்றது. 10ஆம் இடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. 6 கிரகங்கள் இருக்கின்றன. சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன். இத்தனை கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். எனவே கிளை தொழில்கள் செய்யக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் நாள். அதாவது வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள் என்று கூட சொல்லலாம். வளர்ச்சியை முன்னிட்டு இடம் மாறலாமா, ஊர் மாறலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் இடம் நல்ல இடத்தில் இருக்கின்றார். சூரியனோடு இணைந்து புது ஆயத்திய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கலை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக ஏதாவது முயற்சி செய்தாலோ அல்லது அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தாலோ அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். நட்பால் நன்மை கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே இத்தனை கிரகங்கள் சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன். அஷ்டமம் வலுவடைகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலம் சிறப்பாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும். சிம்மராசினர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட 6-7 கிரகங்கள் ஒரு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார், சனி இருக்கிறார், 2 பகை கிரகம். அது மட்டுமல்ல, அங்கே செவ்வாய், புதன், சுக்கிரன். புத சுக்கிர யோகம் இருக்கிறது. ஆனால் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார். சனி செவ்வாயோடு இணைந்திருப்பது அது அவ்வளவு திருப்தியான பலனை கொடுக்காது. எனவே உடல்நிலையில் திடீர் தாக்குதல்கள் வரலாம்.
வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். யாருடனாவது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென கோபங்கள் உங்களுக்கு வரும். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இன்று மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜென்மத்திலேயே கேது இருக்கின்றார், கிழமை திங்கள் என்பதனாலே இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு சிதறுகாய் உடைத்த பின்னால் நீங்கள் அதிகாலையில் காரியங்களை தொடங்கினால் நல்லது நடக்கும். கன்னிராசினர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்கள் கட்டுக்கடங்காமல் இருக்கலாம். ஒரே நேரத்திலே தன்னம்பிக்கையை மட்டும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சலசலப்பு உங்களுக்கு வந்துவிடும். திடீரென கலகலப்பு வரும். மாறி மாறி வரக்கூடிய நேரம். 10லே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே தொழில் உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக அமைய உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து அதற்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனை, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கேதுவின் பார்வை ராசியில் பதிவுதான் ஒரு சில நேரங்களில் கை கால் வலி, ஏதாவது மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் ஏற்படாமல் இருக்க இன்றைக்கு சோமாஸ்கந்தர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பாராட்டும் புகழும் உங்களுக்கு வந்து குவியும். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். இவ்வளவு நற்பலன்கள் எப்படி நடைபெறுகிறது என்றால், குருவினுடைய பார்வை 12, 2 ஆகிய 2 இடங்களில் பதிகிறது. 4ஆம் இடத்திலும் பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சுகஸ்தானம் வலுவடைகின்றது. சுகஸ்தானத்தில் பல கிரகங்களின் சேர்க்கை. விரைவில் சனி பயிற்சி நிகழவிருக்கின்றது. சனி அர்த்தாஷ்டம சனி விலகும் பொழுது இன்னும் நன்மைகளை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் உயரும். வளர்ச்சி கூடும். இலாகா மாற்றங்கள் உத்தியோகத்திலே வரலாம். பம்பு வழக்குகள் வாயில் தேடி வந்தவைகள் இப்பொழுது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் விதத்திலே சாதகமான பலன்களை வழங்கப் போகின்றது. பூர்வீக சொத்து தகராறுகள் கூட அகலலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் இந்த அரசல் புரசல்கள் மாறும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது முன்னேற்றத்திற்கான அறிகுறி உங்களுக்கு தென்படும். எனவே தொட்டது துலங்கும் இந்த நாளில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளையும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான பலன்களை இன்று வாக்குஸ்தானத்திலே 6 கிரக சேர்க்கை. சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம் இருக்கிறது. பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு பணம் உங்களுக்கு பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் ஆச்சரியம் தரும். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கலாம். கூட்டு வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. அதே நேரம் கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை தொழில் சேர்த்துக்கொள்ள நீங்கள் முன் வருவீர்கள். இருந்தும் தனித்து இயங்க வேண்டும் என்ற ஆசையும் உங்களுக்கு நிறைவேறலாம். அஷ்டமத்திற்கு கேது இருப்பதால் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கூட்டு கிரகம் சனி, செவ்வாய், சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்காமல் செய்துவிடலாம். அதே நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். செய்தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். குறு பார்வை இருப்பதால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் விருத்தி ஏற்படும். பழைய பாக்கில் வசூலாவதில் கொஞ்சம் போராடித்தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். ஏனென்றால் ராசியில் சனி செவ்வாய் இருக்கின்றார். அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் தான் உங்களுக்கு ஆதாயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி
கன்னிராசினர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்ளுகின்ற நாள். வள்ளல்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் விரயமாகிவிடும். ஒரு மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். விரயஸ்தானம் வலுப்பெறுகிறது. விரயஸ்தானத்திலே சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற பொழுது குடும்பத்தினராலும் செலவு, நண்பர்களாலும் செலவு. உங்களுக்கு யாரோடையெல்லாம் பழகுகின்றீர்களோ அவர்கள் மூலமாகவும் திடீர் விரயங்கள் வரலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். இடமாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனமாற்றங்களும் இடமாற்றங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்று அமைய வேண்டுமானால் நீங்கள் குறிப்பாக இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதனாலே அதிகாலையிலேயே ஆணைமிகு பெருமானை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.